இந்த பிள்ளைய நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன். இப்படி ஒரு வார்த்தையில இனி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாளே. மூத்த பிள்ளையோட இவாளை தானே நல்லா வளர்த்தேன். கைக்குள்ளையும் காலுக்குள்ளையும் சுற்றி வருவா அம்மா அம்மான்னு. இப்போ அவன் பெத்த பிள்ளைக்கு சுட்டி நம்மளை வெளியே போன்னு சொல்லிட்டாளே. நம்ம அப்படி என்ன பெருசாக சொல்லிட்டோம். ஒரு பெரிய ஆட்கள்னு இருந்தால் வீட்டில் நல்லது கெட்டது சொல்ல தான் செய்வாங்க. அவளுக்கு நம்ம அருமை இப்போ புரியாது. நம்மளை தேடி வருவா, அன்னைக்கு பார்த்துக்கிடுவோம். எல்லாரும் ஆடம்பரமாக இருக்காவே, இருக்கட்டு. நம்மளும் அந்த காலத்துல ஆடம்பரமா இருக்கணும்னு நினைச்சா இவளை பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்க முடியுமா? நம்ம சிக்கனமா இருக்க போய் ஒரு நல்லவன் கையில பிடிச்சு கொடுக்க முடிஞ்சு. இப்போ உள்ள பிள்ளைல எங்க பெரிய ஆட்கள் பேச்ச கேக்கு. அவிய ஆடம்பரமா இருக்கணும், அவிய நினைச்சதை வாழணும். மொத்தத்துல நம்ம ரெண்டும் பொட்ட பிள்ளையா பெத்தேக்கு ஒரு ஆம்பளை பையனை பெற்றிருக்கணும். கடைசி காலத்துல உட்கார வச்சாது சோறு போடுவான். சுயம்பு எம்மா, சுயம்பு எம்மாடி நான் பெத்த மவளே. எம்மா என்னம்மா இது? வாரின்னு ஒரு போன் கூட அடிக்கல, திடுதப்புன்னு வந்து நிக்கா. என்னம்மா இது? மூஞ்சியெல்லாம் வாடி போய் இருக்கு, அழுத மாதிரி இருக்கு. எதுவும் பிரச்சனையா? நீ மட்டுமா வந்தா? தங்கச்சி வரலையோ? எம்மாடி அவளை ஏனி தங்கச்சின்னு சொல்லாத. என்னமாச்சி, சண்டையா போட்டிய? நான் ஏன் சண்டை போட போறேன்? அவியலுக்கு நான் ஒரு பாரமா ஆயிட்டேம்மா, அதான் வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டா. என்னம்மா சொல்றா? நம்ம தங்கச்சி அப்படி சொன்னா? அவ இப்ப முந்திய மாதிரி இல்ல. அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சுக்கிட்டு புருஷன் பிள்ளைன்னு மாறிட்டா. இனி அம்மையெல்லாம் எட்டி பார்க்க மாட்டா. ஒரு நாளும் எதிர்த்து பேசாதவா. இன்னைக்கு அவ பிள்ளைக்கு சுட்டி இனி வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாளே. என்னம்மா சொல்ற? நீ வா, உள்ள வா, வந்து உட்காரு. ஓடியா மருமவனு எங்கம்மா? ஐயா கடைக்கு போயிருக்காவுமா. நீ கஞ்சி எதுவும் குடிக்கியா? வேண்டாம், வரத்துல சாப்பிட்டு தான் வந்தேன். ஆமா, உன் வீட்டு பத்திரம் எங்க இருக்கு? அது செந்துருக்கிட்டதான் இருக்குமா. அம்மா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வீட்டு பத்திரத்தை அங்க விட்டுட்டு நீ ஏன் இங்க வந்தா? வந்தா துணிமணியா அள்ளிட்டு வந்தா அப்போ ஒரு கட்ட போய் நிறையா. அம்மாட்டி பிறகு துணிமணிக்கு எங்க போவ? என்னம்மா இது? வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்தா தானே கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ வீட்டு பத்திரத்தை இங்க எடுத்துட்டு வந்திருக்கணும். இனி அதை அங்கக்கு ஒரு நாள் அவ வீட்டுல போய் நிப்பியோ? அதை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் கையெழுத்து போட்டாதான் பண்ண முடியும். ஆனா வீட்டெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஒன்றும் அவ மோசக்காரி இல்லை. அதானே பார்த்தேன். என்ன நீ தான் நீ அடிச்சு வெளியே பத்தினாலும் உன் இளையமாவோல நீ விட்டு கொடுக்க மாட்டியே. சரி சொல்லு, என்னதான் சண்டை நடந்து? இல்லட்டி இந்த முத்து பையன் ஆபீஸ்ல இருக்க பணத்தை எடுத்து ஒரு கார் வாங்கி விட்டான். அது பொது துட்டு தானே. கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது இப்படி தனக்குன்னு எடுத்து செலவு பண்ணலாமா? அதானே, 1 ரூபா 2 ரூபானா பரவாயில்ல, 11 லட்சம் தான் போக வேண்டாமா? அதான் இதை தட்டி கேட்டதுக்கு 2 பேரும் என்ன வரத்து வராளுவே. யாரு? நம்ம தங்கச்சியும் அந்த பிள்ளையுமா? ஆமாட்டி. அவளுக்கு வந்து வாழ்வு பாருங்க. நம்ம தங்கச்சி புருஷனை கட்டிக்கிட்டு என்ன வாழ்வு. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு முத்து கரைக்கு தான் சப்போர்ட். இது தங்க பண்டிகை தெரியுமா? அவன் ஊர்ல இல்ல. ஊர்ல இல்லாத நேரம் தான் இந்த ஆட்டம் நடக்கு. அவன் ஊர்ல இருந்தா இப்படி எடுக்க முடியுமாக்கும் பணத்தை? ஐயே ஏமா, அப்ப நீ தட்டி கட்டதுல தப்பு இல்லையே. இதுக்காம உன்னை வெளியே போய் சொல்லிட்டா? ஆமாட்டி, இதுக்கு முழுக்க காரணம் அதான் ஒருத்தைய கட்டி கொண்டு வச்சிருக்கானே, அவதான். யாரு? அல்லியா? அந்த மகாராணிதான். எனக்கு அப்பயே தெரியுமே. ஊமக்கல்லி மாதிரி இருந்துகிட்டு குடும்பத்தை கெடுக்கிறது அவதான். ஆடம்பரம் எதுல எடுத்தாலும் ஆடம்பரம். காரை எடுத்துட்டு போயாச்சு தடுப்பூசி போடுறதுக்கு. எங்க போயிருக்கவே? அதான் குழந்தை பிறந்தல அந்த ஊருக்கு. அப்ப அவதான் சொல்லியிருப்பா கார் எடுங்க போகணும். அவன் துட்டில எடுக்க வேண்டியதானே. இப்படி குடும்பத்துக்குன்னு வச்ச பொது துட்டிலே எடுக்கணும். அவன் ஒருத்தன் தான் வாழணும்னு நினைக்கணும். பாரிட்டி, இதை தட்டி கட்டதுக்கு தான் அவ்வளோ ஏன்ட்ட சண்டைக்கு வந்துட்டாவ. வீட்டுல ஒரு நல்லது கெட்டது நடந்தனா பெரிய ஆட்கள் இருந்தா நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லதான் செய்வாவ. இப்படிதானே? இப்ப அவன் ஒருத்தனே 11 லட்சமும் செலவு பண்ணிட்டானா, இன்னொரு பையனும் இருக்கான். திடீர்னு யாருக்கும் உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுவாவ? அதானே, அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு வாங்கணும்னா அவன் சேர்த்து வச்ச காசுல வாங்கணும். குடும்பத்துக்குன்னு வச்ச காசுலயே எடுக்கிறது. இதான் நீங்க கேக்குறது. அவ்வளோத்தையும் நானும் கேட்டேன். எந்திர அந்த பிள்ளை கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப தான் பண்ணியிருப்பா. ஆமாட்டி, ஆமா. இதுவும் 10வது குறைக்கு அவ்வளவு நகையும் கொண்டு அடகு வச்சு 11 லட்சத்தை வாங்கி ஆபீஸ்ல வச்சிருக்காள்வே. யாரு? அவே 2 பேருமா? ஆமாட்டி, ஆமா. எதுக்கு? தங்கபாண்டி வந்து முத்துவை எதுவும் சொல்லிடக்கூடாதான், பையனை காப்பாத்துறாவலாம். அவ்வளவு நகையும் கொண்டு அடகு வச்சு 11 லட்சத்தை கொண்டு வச்சிருக்காள்வே பாரு. ஏ அப்பா, முந்தி 1 பவுன் எடுத்தாலும் அந்த ஆட்டம் ஆடுவா. அவ்வளத்தையும் கொண்டு வச்சுட்டாளக்கம். அவ்வளத்தையும் கொண்டு வச்சுட்டாள்வே. இவ ஒரு 12 வச்சிருக்கா. அந்த பிள்ளை ஒரு 35 போல வச்சிருக்கு. அவ்வளத்தையும் கொண்டு அடகு வச்சுட்டாள்வே. ஏ அப்பா, தனக்குன்னு எடுக்கும்போது தான் வழி தெரியுது. பிள்ளைக்கு நான் மட்டும் இழக்குவா. அதான் பாரு, இதெல்லாம் தட்டி கட்டேன் பத்தியா. இனி இவன் இங்க இருந்தா நம்மள ஒன்னும் செய்ய விட மாட்டா அப்படின்னு தான் வெளியே பத்துனது. இருக்க இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா மூத்தம்மா வீட்டுக்கு கிளம்புங்காலே. அப்படியே சொன்னா? ஏமா என்ன நீ அங்க போக வேண்டாம், இங்க இரு. நான் குடிக்க கஞ்சி நீயும் குடி. இங்க இருமா, நானும் தனியா தானே இருக்கேன். நான் உன்னை பாத்துக்கிடுறேன். நீயே வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்படுற, உன்னையே நான் கஷ்டப்படுத்தணுமா? ஐயா இருக்கதான் வாடகை வீடு. வரவு எங்களுக்கு என்ன குறை? பூரணி மாப்பிள்ள நல்ல கடை வச்சு கொடுத்துருக்காரு. மாசம் 1 லட்ச ரூபா வருமானம் வரதான் செய்யுது. பாப்போம், நம்மளும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் தான் இருக்கோம். நீ இங்க இரு, இனி அங்க போக வேண்டாம். மாட்டி இரு. ஒரு நாள் நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டு பத்திரம் வாங்க போவோம். வீட்டு பத்திரத்தை வாங்கி கொண்டு வை. அது அங்க இருந்தே இருக்கட்டு. அது ஒருத்தரும் ஒன்றும் பண்ண மாட்டாவ. இல்லம்மா, உனக்கு விவரம் தெரியாது. இப்படி ஆபீஸ் பணத்தை எடுத்து செலவு பண்றவன் நாளைக்கு உன் வீட்டு பத்திரத்தையும் கொண்டு அடகு வச்சிருவான். ஆமாட்டி, ஆமா. ஏற்கனவே ஒருக்க அப்படித்தானே தெரியாம கொண்டு அடகு வச்சுட்டான். அதுல தானே சண்டை ஆரம்பிச்சிச்சு. இந்த சண்டை தான் புருஷன் பொண்டாட்டி சண்டையா ஆரம்பிச்சு அவ பிரிஞ்சு போயிட்டா. யாரு? அள்ளி தானே? ஆமா, அந்த மகாராணி தான். செஞ்சாலும் செய்வான். அப்போ ஒரு நாள் வாரியாமா
போய் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்துருவோம். நான் எதுக்குமா, நான் வந்தா பிரச்சனை ஆயிரும், நீ போ. இல்லாட்டி இன்னும் அந்த வீட்டு வாசலை மிதிக்க கூடாதுன்னு இருக்கேன், நான் வெளியே நின்னுக்கிடுறேன். நீ உள்ள போய் வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. இப்படி மாறுவான்னு நான் கனவுல கூட நினைக்கலாமா. உனக்கு கூட நான் 10 பவுன் நகை தான் போட்டேன். அவ கடைசி பிள்ளைங்கனால கூட கொஞ்சம் சம்பாதிச்சு 13 14 வரைக்கும் போட்டேன். ஏன் அவ புருஷன் விட்டுட்டு போயிட்டான்னு இத்தனை வருஷமா நான் தானே உழைச்சி போட்டு அவளை காப்பாத்தினேன். கைப்பிள்ளைய வச்சுக்கிட்டு அவன் வேலைக்கா போனா, நான் தான் தனியாளா இருந்து காப்பாத்தினேன். இப்போ பிள்ளைலாம் தோளுக்கு மேல வளர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டல, அதை நம்மளை எதிர்த்து பேசுவாவ. நீ நமக்கு வயசாயிட்டு அடங்கி உடங்கி தான் கிடக்கணும். ஏமா நீ ஏன் அப்படி சொல்ற? நீ இங்க இருமா, என் கூட இரு. வீலும் கடைக்கு போனா 3 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா தான் வீட்டுக்கு வருவாவே. நான் தனியா தானே இருக்கேன். இனி ஏன் துணைக்கு இங்க கடை? சரிம்மா. அழாதம்மா கண்ணத்தோட. இப்படி பெத்த தாயே மனசாட்சி இல்லாம வீட்டு விட்டு வெளியே போகணும்னு சொன்னா பத்தியா, நான் அப்பமே செத்து போனேன். இனி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? ஏமா எதுக்கு அப்படி சொல்றா? அவ மட்டும் தான் உனக்கு பிள்ளையோ? ஏன் நான் இல்லையோ? இங்க இருன்னு சொல்லிட்டாளா? இனி எதுவும் பேசாத சரிட்டி. பூரணி எப்பயாவது வந்துட்டு பார்த்துட்டு போவாளா? கூட ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்தா இல்ல. அப்பமே சொன்னேன் ஊத்த பிள்ளையோட நிறுத்தாத டீன்னு. நீ சொன்னா நான் தான் கேட்கல. நானும் இப்ப அதை நினைச்சுதான் வருத்தப்படுறேன். ஒரு ஆம்பளை பையனை பெற்றிருந்தா கைக்குலையும் கால்குலையும் கிடந்திருக்கும். பொட்ட பிள்ளையை வைக்க வை அவ்வளோரும் கட்டி கொடுத்தாச்சு. அது விருந்தாளி வந்துட்டு போன மாதிரி மாசத்துல ஒரு காயும் 2 மாசத்துல ஒரு காயும் வந்துட்டு போகுது. இதே ஆம்பளை பையனை பெற்றிருந்தா ஒரு கல்யாணத்தை கட்டி வச்சு இங்கே இருந்திருப்பானா? அதானே உன் தங்கச்சிக்காரி அந்த ஆட்டம் ஆடுறா. அவளுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கணும். ஆம்பளை பிள்ளை பிறக்க போய் தான் இந்த ஆட்டம். அவன் இழுத்து இழுப்புக்கெல்லாம் ஆடதான் செய்யறாத. ஆடட்டுமா, எவ்வளவு தூரம் ஆடணுமோ ஆடட்டு. ஏட்டி மருமவன் வந்தா எதுவும் சொல்ல முடியாவளா? அவிய ஏன் சொல்றாவ? நாங்க என்ன உனக்குன்னு தனியா ஆக்கியா போட போறோம்? நாங்க குடிக்கிற கஞ்சில ஒரு வாய் நீ குடிப்பா, அதெல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாவுமா. இரு. சரி டி. அம்மா வாமா. நல்லா தூங்குனியா? நான் தூங்குனேம்மா. நீங்க ராத்திரி எல்லாம் இப்படியே தான் உட்காந்துருக்கீங்களா? இல்லம்மா. பாப்பா அழுதாளா? அதையும் கேட்க, ராத்திரி எல்லாம் ஒரே ஆட்டம். ஆனா அழுகல, கையை கால ஆட்டிக்கிட்டு ஒரே ஆட்டம் தான். ஐயோ சாரிம்மா, நீங்க நைட்டு ஃபுல்லா முழிச்சு உட்காந்துருந்தீங்களா? என்னையும் எழுப்பிருக்கலாம்ல, நானே பாத்திருப்பேன்ல. இருக்கட்டுமா, ஒரு நாள் பாக்குறதுல என்ன இருப்போது. ஆமா சரியா தூக்கம் இல்லாம தலைலாம் சுத்துதுன்னு சொன்னியே, இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, நல்லா தூங்குனேன். சரிம்மா போய் குளிச்சுட்டு வா, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். என்னம்மா எப்படி செஞ்சீங்க? குழந்தை கொஞ்ச நேரம் தூங்குனாமா, அந்த கேப்ல போய் சாப்பாடு செஞ்சுட்டு வந்துட்டேன். இப்பதான் அழுதான், அதான் மடியில எடுத்து வச்சிட்டு இருக்கேன். என்னம்மா இது, என்னைய எழுப்பிருக்கலாம்ல. பரவாயில்லம்மா இருக்கட்டு, ஒரு நாள் தானே. அதுவும் இல்லாம என் பேத்திய நான் பார்க்காம வேற யாரு பார்க்க போறா? சரிம்மா சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வா. நீயும் நானும் தான் தடுப்பூசி போடுறதுக்கு போக வேண்டியிருக்கும்னு நினைக்கேன். ஏமா அப்பாவும் மாமாவும் வரலையா? அவிய 2 பேருக்கும் ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போறேன்னு சொன்னாவ. போற வழியில நம்மள டிராப் பண்ணிட்டு போகலாம். சீக்கிரமா போனாதானே டோக்கன் போட்டுட்டு வர முடியும். இல்லைன்னா மதியத்துக்கு மேல ஆயிரும். இந்த வெயிலுக்குள்ள குழந்தைய வச்சுட்டு அவ்வளவு தூரம் இருக்க முடியாது. சரிம்மா நான் போய் கிளம்பிட்டு வரேன். சரிம்மா போயிட்டு வா. என்ன இந்த ஊர்ல டவரே கிடைக்க மாட்டேங்கப்பா. அதான் எப்ப பார்த்தாலும் அவளுக்கு போன் பண்ணா டவர் இல்லன்னு சொல்லுதோ. இங்க வந்து கஷ்டப்படும் போதுதான் தெரியுது. அங்க வேற அவரு வேற என்ன நிலைமையில இருக்காரோ தெரியல. சோறு வீட்டுல ஆக்கி சாப்பிடுதாரா இல்லைன்னா கடையில வாங்கி சாப்பிடுதாரா ஒன்னும் தெரியலையே. இன்னொருக்கா போட்டு பாப்போம் லைன் கிடைக்குதான்னு. லைன் போது. ஹலோ ஏங்க எங்க கேக்குதா? ஏங்க நான் பேசுறது கேக்குதா? ஹலோ மீனாட்சி. ஏங்க என்ன பண்றீங்க? நான் இருக்கேம்மா, நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. பாரு வீட்டுல ஆக்கி திங்குறீங்களா இல்லைன்னா கடையில வாங்கி சாப்பிடுறீங்களா? கடையில எல்லாம் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லது கிடையாது. வீட்டுல தான் செஞ்சு சாப்பிடுறேன். நீங்க என்னைக்கு வருவிய? நான் வந்து 10 நாள் தானே ஆகுது. அதுக்குள்ள எப்ப வருவியன்னு கேக்குறீங்களே. அதுக்கு இல்லம்மா, நீங்க இங்க இல்லாம நேரமே போக மாட்டேங்கி. அப்படியா? ஆமா. மருமவ எப்படி இருக்கா? அங்க இருந்தாதான் ஒரு மாதிரி இருப்பான்னு பார்த்தா இங்கேயும் வந்து அப்படிதான் இருக்கா. அவளை திருத்துறதுக்கு ஒரே மருந்து விக்கி தான். விக்கி இருந்தாதான் அவ சந்தோஷமா இருப்பா. ஆமா, இது அந்த பையனுக்கு புரிய மாட்டேங்கி. என்ன பண்றது? என்ன செய்ய, அவன் வேலைன்னு ஓடுதான். சரி என்னைக்குதான் சரியாகுதுன்னு பாப்போம். அதை விடுங்க. ஆமா என்ன சாப்பாடு ஆக்குனியே? எனக்கு என்ன தெரியும், சோறு வடிச்சு ஒரு தயிர் பாக்கெட் வாங்கி தான் தின்னுட்டு இருக்கேன். போயாம தயிர் சாப்பிடாதியே, கால் உடையும். நான் வாரேன், சீக்கிரமா வாரேன்னு. அடுத்து விக்கிக்கு தான் போன் போடணும். அவன் என்னைக்கு ஊருக்கு கிளம்புறான்னு கேட்டுட்டு நாங்களும் கிளம்பி வாரோம். சரிம்மா. நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தேன். ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்களா? ஏன் என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையோ? வார்த்தை சொல்லவே இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, லைட்டா இருமல், அதான் மருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இருமலா? ஆமா, உடம்புல சுகர் வச்சுட்டு தெரியாம நாங்க வீட்டுல ஆள் இல்லல்ல, அதனால தெரியாம நிறைய ஸ்வீட்டா வாங்கி தின்றுப்பிய. உண்மையை சொல்லுங்க, குலோப் ஜாமுனு ஜிலேபின்னு வாங்கி சாப்பிட்டீங்களா இல்லையா? அது ஆசைக்கு 1 2 வாங்கி சாப்பிட்டேன். கடவுளே, உடம்புல சுகரை வச்சுட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்களை நம்ப முடியாது. 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கி தின்றுப்பிய. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி நான் மருந்து வாங்கிட்டு கூப்பிடுறேன். என்ன வைக்கிறேன். இவ ஒருத்தி தான் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் உடனே கண்டுபிடிச்சிடறா. கேமரா மாட்டிருப்பாளோ என்னது தெரியல.
ஐயே, இந்த மனுஷனை நம்பி தனியா விட்டுட்டு இருந்தது தப்பெல்லாம் போச்சு. உடம்புல அவ்வளவு சுகர் வச்சுக்கிட்டு குலோப் ஜாமுனு ஜிலேபின்னு தின்னுட்டு கிடக்க வேண்டியதான். இது சரிப்பட்டு வராது. விக்கி என்னைக்கு வரான்னு கேட்டுட்டு நம்மளும் ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். மருமவளே, அம்மாடி மருமவளே. அத்தை கூப்பிட்டீங்களோ? அம்மாடி, உங்க மாமாவை இனி நம்ம இப்படி தனியா விட்டோம்னா சரிப்பட்டு வராது. என்னாச்சு அத்தை? இருமலாம், ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்களாம். என்ன திடீர்னு இருமல்? அப்படி கேளு, நானும் அதே தான் கேட்டேன். ஜிலேபி குலோப் ஜாமுன்னு தின்னா அப்புறம் இருமல் வராம என்ன செய்யும்? ஐயோ, அவருக்கு தான் ஏற்கனவே சுகர் இருக்குல்ல, ஏன் இந்த மாதிரி பண்றவே? அதான் நம்ம இதுக்கு மேலே இங்க இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. நீ ஒண்ணு பண்ணு, விக்கிக்கு ஃபோன் போட்டு என்னைக்கு வரான்ட்டு கேளு. சரிங்கத்தே, 2 நாள்ல ஊருக்கு கிளம்புவோம். சரிங்கத்தே, வந்துதான் 10 நாளைக்கு மேல இருக்குமே. ஆமாத்தே. சரிம்மா, நீ விக்கிக்கு ஃபோன் போட்டு என்னைக்கு வரேன்ட்டு கேளு. நாளை ஆகும்னா நீங்க இரு சின்னத்தக்கிட்ட, நான் போய் மாமனை பார்த்துட்டு வாரேன். இல்ல 2 நாள்ல வந்துருவான்னா நம்ம 2 பேரும் போவோம். சரிங்கத்தே, நான் போய் ஃபோன் போட்டு கேட்டுட்டு வரேன். சரிம்மா. ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது? வீட்டுக்கு பொறுப்பா இருக்காண்டா. எப்பவும் பொண்டாட்டி விட்டுட்டு போவா, ஆசைப்பட்டதை வாங்கி திங்களான் தான் இருப்பவு போல. எனக்கு தெரியும் இவரு நீ உன் தங்கச்சி வீட்டுக்கு போவான்னு அனுப்பும் போதே தெரியும். அன்னைக்கே சந்தேகப்பட்டேன். நான் நல்ல மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருந்திருப்பாரு. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்ட்டு. வரேன் ஊருக்கு வந்து வச்சுக்கிடுறேன். ஜிலேபி குலோப் ஜாம்னா கேக்குது, வந்து பாத்துக்கிடுறேன். இருங்க